பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் அடங்கிய இரண்டு மிக உயர்ந்த அற்புதமான விஷயமே பகவத்கீதை மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதில் நாம் வாழ்வதற்கு உண்டான யோகங்களை, அதாவது எப்படி வாழ வேண்டும், இறைவனிடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், மீண்டும் இறைவனை எப்படி அடைவது, அதற்கு உண்டான வழிமுறைகளை பாமரர்களும் புரியும்படி இறைவனுடைய கருணையால் கிடைத்ததே இந்த அற்புதமான பகவத்கீதை. இதில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். தன்னுடைய சீடனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறான். இவர்களை கொன்றால் எனக்கு பாபம் வருமே, என்ன செய்வது? அந்த இரத்த கரையினிலே கிடைக்கின்ற அந்த சிம்ஹாசனத்தினால் ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா? மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடனுக்கு சாங்கிய யோகம் மூலமாக ரொம்ப ஆழமாக பதிய வைப்பது கீதாச்சாரியன் என்ன என்றால், என்றுமே ஆத்மாவிற்கு அழிவில்லை, தேகங்கள் மாறி மாறி வரும். அதை முதலில் இது வார்த்தையா சொல்லும் பொழுது புரிகிறது அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அந்த தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த அபிமானம், இந்த தேகத்தை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அப்பப்பா, தலை முதல் கால் வரை அதனை பராமரிப்பதற்காக ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் எப்படின்னா, வெளிநோக்கிய தேகத்திற்காக நாம் செய்யக்கூடிய அலங்காரங்கள். சரி, நான் என்ன சொல்றேன், அதை பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் இந்த தேகத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா, அது நம் உள்ளே இருக்கிறது. சாக்ஷாத் பகவானே நமக்குள்ளே இருக்கிறார். அவனை காண்பதற்காக ஒரு நாளில் எவ்வளவு நிமிடங்களை நாம் செலவழிக்கிறோம்? அதற்கு உண்டான பயணத்தை தொடங்கிவிட்டோமா? இப்போ அவனை நான் என்றேனும் ஒரு நாள் காண வேண்டும் என்கின்ற ஆசை முதலில் நமக்கு இருக்கிறதா? அந்த ஆசை மட்டும் இருந்தால் போருமா? அதை அடைய வேண்டுமென்றால் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோமா? தெரிந்து கொண்டால் போருமா? அதை நம் வாழ்க்கையில் அதை பழக்கப்படுத்தி கொண்டோமோ? இப்படி நிறைய கேள்விகள். உள்ளார்ந்த பயணம் என்று சொல்வார்கள். இந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் யார்? உள்ளே இருக்கக்கூடிய பகவான் யார்? அவனை நாம் காண வேண்டுமென்றால் நாம் செய்கின்ற உபாயங்கள் என்ன? இது எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கேள்விகளாக நம் கண் முன்னே வந்து நிற்கிறது. இதற்குத்தான் முதலில் நம்மளுடைய அந்த நிலையாமை என்பதனை, அதாவது தேகம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறைந்துதான் போகும். அப்போ ஆத்மா என்றும் அழிவதில்லை. அப்போ நாம் இன்னும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்மை போன்றவர்களுக்கு பாடமாக கீதாச்சாரியான் கூறிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம், வேதா விநாசினம் நித்யம் யகேனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷः பார்த்தா கம் காதயதி ஹந்திகம். இந்த இடத்துல அர்ஜுனனே பாருங்க, பார்த்தா ஆத்மா என்றுமே அழிவற்றவன், சரி, நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன். இப்படி யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அவரே இந்த உலகத்தில் ஞானியாக வாழ்பவர். அது மட்டுமா அப்படின்னா, எந்த காரணத்தினாலும் அந்த ஆன்மாவை யாராலும் கொல்லப்படுவதில்லை, கொலை செய்வதற்கு காரணமாவதும் இல்லை.
யார் ஒருவர் நினைத்தாலும் மற்றவருடைய ஆத்மாவை கொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. எதிரணிகள் இருப்பவர் மேல் போருக்காக நீ நின்றிருந்தாலும் அவர்களை நான் கொள்கிறேன் என்று அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தானே, அதை எந்த காலத்திலும் முடியாது. எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆத்மா நிச்சயமாக மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடும். அப்போ எந்த காரணத்திலும் ஒருவரை ஒருவர் கொள்வது என்றால் இந்த தேகம் வீழலாம், ஆனால் அவர்கள் உள் இருக்கக்கூடிய ஆத்மா என்றுமே வீழ்வதில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடனுக்கு புரிய வைக்க முயல்கிறார் கீதாச்சாரியர். 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருஹ்ணாதி நரூப்ராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணாண்ய அந்யாணி சம்யாதி நவாணி தேஹி. அப்போ ஒரு பண்டிகை காலங்களில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு புதிய ஆடை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகம். அது என்னமோ தெரியல, அந்த புதிய ஆடை உடுத்தும் பொழுது மனதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம். சிறிய குழந்தைகளிலிருந்து பெரியவா வரையிலும் ஒரு புது துணி போட்டோம்னா இனம் புரியாத ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது இயற்கை தானே. அப்போ புது ஆடை உடுத்தும் பொழுது நிச்சயமாக அது சந்தோஷம்தான் அனைவருக்கும் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆத்மாவும் இதே காரியத்தை தான் செய்கிறது. என்ன காரியம்? பழைய ஆடை போன்று இருக்கின்ற அந்த தேகம் சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேகமானது பழைய ஆடை போல ஆகிவிட்டது. அப்போ இந்த தேகம் விழும் பொழுது அந்த ஆத்மா பழைய ஆடையை புறக்கணித்து ஒரு புதிய ஆடையை உடுத்துவது போல அந்த ஆத்மா மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. இப்போ ஒருவன் பழைய துணிகளை களைந்து விட்டு ஒரு புதிய துணிகளை எப்படி மாற்றிக்கொள்கிறானோ அது மாதிரி இயற்கையால் இது நடந்து கொண்டு இருக்கின்ற ஒன்று என்கின்ற யதார்த்தத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, அந்தந்த காரியம் வரும் பொழுதே அதனுடைய விஷயங்கள் நம்மளுடைய மனதை தாக்குகின்றன. சாதாரணமாக வாழ்விலே இந்த மாயையிலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி தத்துவங்களை நம்மளுடைய மனம் அவ்வளவு எளிதில் ஏற்பதில்லை. இப்போ தத்துவமா, பகவத்கீதை இந்த மாதிரி உயர்ந்த கிரந்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆம், கரெக்ட், பகவான் கிருஷ்ணன் கூறுவது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மனசுல தோணும், இனிமேல் நாம தவறெல்லாம் செய்யக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும், நல்ல காரியங்களை இன்றிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். இப்படி சிலருக்கு, அதுவும் புராணங்களை கேட்கின்ற பலருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, சிலருக்கு பகவான் கிருஷ்ணன் சொன்னபடித்தான் வாழ்ந்து பார்ப்போமே என்று என்றாவது ஒரு நாள், இங்க பாருங்க, அறிவுரையினால் ஒருவன் என்றுமே திருந்துவதில்லை, அவனாக திருந்தினால் மட்டுமே சில விஷயங்களை அவனால் செய்ய முடியும். இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒருவேளை அவன் இதை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை, இறைவன் சொல்றபடிதான் வாழ்ந்து பார்க்கலாமே என்கின்ற அந்த நோக்கிய அந்த பயணத்தை இந்த கிரந்தங்களை கேட்பதன் வாயிலாக பயணத்தை ஆரம்பிக்கவாவது வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. இன்னும் அந்த மயக்கத்திலேயே ஆடிக்கொண்டு நம்மளுடைய காலங்களை முடித்து விடக்கூடாது. என்றேனும் ஒரு நாள் அந்த ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தூக்கத்திலிருந்து விழித்தெளிந்து நாம் இதுவரை சென்ற தூரத்தினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது நிலையானதும் அல்ல, அந்த சந்தோஷங்கள் வெகு சில மணி நேரங்களே தாங்கி பிடிக்கும், அதற்கு பிறகு தினசரி வாழ்க்கைக்கு நாம் வந்தே சேர வேண்டும் என்கின்ற யதார்த்தம். இதெல்லாம் கேட்கும் போது நீங்க சொல்றது சரிதான் 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 ஒரு மனசுல ஒன்று தோணுது பாருங்க சிலருக்கு. அதற்கு பேர் புராண வைராக்கியம் அப்படின்னு.
கேட்கும் போது அந்த மனதில் ஏற்படக்கூடியது எப்படின்னா, கரெக்ட், இவர் சொல்றது பகவான் கிருஷ்ணன் சொல்வது சரிதான், நான் எப்படி எல்லாம் வாழணுமோ அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்க, இனிமேலாவது நான் இதை செய்து விட வேண்டும், அதை செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். அந்த புராணம் முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்மளுடைய மனம் அதை நல்லா மறந்து மறுபடியும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு மனம் பக்குவப்பட்டு விடுகிறது. அதாவது மசான வைராக்கியம், புராண ஒருவர் இறந்த வீட்டில் இருந்த பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் வருகின்ற துக்கம், எப்படி வாழ்ந்தவர் இவர், நாமளும் இனிமேல் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், தவறான செய்கைகளை செய்யக்கூடாது என்கின்ற ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன் எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு தோணும். ஹியூமன் லைஃபே இவ்வளவுதான், இனிமேல் நாம் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாது நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வைராக்கியம் வரும். அது புராண வைராக்கியம்னு சொல்வாங்கோ. இந்த மாதிரி கதைகளை இதிகாசங்களை கேட்கும் பொழுது மசான வைராக்கியம் என்று சொல்வார்கள். ஒருவர் இறந்த தருவாயில் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மனதில் ஓடுகின்ற அந்த ஓட்டத்தை. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். ஒரு இறப்பு என்பதுன்னா அந்த ஆத்மாவானது பழைய ஆடைகளை துறந்து புதிய ஆடைகளை ஏற்கிறது. இப்போ இதுல உனக்கு என்ன சோகம், இதுல எனக்கு உனக்கு என்ன துக்கம்? இப்போ உன்னுடைய இளமை பருவம் இறந்தது, அந்த இளமை பருவத்தை உன்னால் திருப்பி எடுக்க முடியுமா? புகைப்படத்தில் பார்க்க முடியும், அவ்வளவுதானே. அந்த பருவத்தை இறந்த பின்தான் அடுத்து வருகின்ற அந்த என்ன சொல்றது இளமை பருவம், பால்ய பருவத்தை இழந்து இளமை பருவத்தை இடுகிறான். அதற்கப்புறம் கிரகஸ்தாஸ்திரம் என்று திருமண பருவத்தை எய்துகிறான். அதற்கு பிறகு முதுமை பருவம். ஒவ்வொரு பருவங்களில் நம்மளுடைய தோற்றங்கள், உயரங்கள், அழகு அது ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. பாருங்க, இது இயற்கையாக நீங்கள் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இது இயற்கையாக நிகழ்ந்து கொண்டு இருப்பது. உங்களை யார் நினைத்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது. இதுதானே. யாராவது ஒருவர் விஞ்ஞானத்தினால் ஆராய்ச்சி செய்தி ஒரு குழந்தை குழந்தையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ற ஏதோ விஷயம் இல்லை. ஆன்மீகத்தின் அடிப்படையாக மனிதன் பிறந்தால் அப்படி வளர்ந்து கொண்டு இருப்பான், அவ்வளவுதான். அதை தடுப்பதற்கு எந்த விஞ்ஞானமும் இல்லை என்பது உண்மை. அப்போ நாம் வளர்ந்து கொண்டிருப்போம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தில் நாம் இருக்க மாட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை. உடனடியாக என்ன ஆகுதுன்னா அந்த யதார்த்தம் அதெல்லாம் நமக்கு தெரியாம நம்மை மீறிய துக்கத்தினால் இவர்களுக்கு இந்த ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று அழுது பிறண்டு ஆர்ப்பாட்டம் செய்து, அதான் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் நிதர்சனத்தை உணர வேண்டும் என்று அந்த நிலையாமையை புரிந்து கொள்வதற்கு நம் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியார். 23வது ஸ்லோகம். நைனம் சித்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நசைனம் கிளேதயம் கியாபோ நசோஷயதி மாருதஹா. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை கொண்டும் ஆத்மாவை துண்டிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதனுடைய அளவே நம்மளுடைய சாமானிய கண்களால் காண முடியாத மிக 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 துல்லியமான நுண்ணியமான மிகச்சிறியது, அணுவிலும் அணுவானது. ஒரு ஆயுதத்தினால் ஆத்மாவை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எந்த காலத்திலும் யாராலும் முடியாத ஒன்று. மிகப்பெரிய நெருப்பினை கொண்டு இந்த ஆத்மாவை எரித்து விடுவேன் அடுத்து, அப்படி ஒரு சூளுரை. இதனால ஒன்று ஆயுதத்தால் கண்டிப்பாக தாக்க முடியாது ஒன்று, நெருப்பை வைத்து கொண்டு எரிக்க முடியாதது. நீரினால் நினைக்கப்பட முடியுமா என்றால் கண்ணில் அந்த விஷயம் கண்டால் தானே
இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய இயல்பான விஷயத்தை வைத்து எரிப்பது, தண்டிப்பது, நனைப்பது என்கின்ற காரியத்தை செய்ய முடியும். அதே போல வீசுகின்ற காற்றினால் இந்த ஆத்மாவை உலர வைக்க முடியுமா என்றால், யாராலும் கண்ணால் காண முடியாத இடத்தில் அந்த ஆத்மாவை ஆனந்தமாக இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நாம் நினைத்து அதனை தண்டிக்கவோ, துண்டிக்கவோ, எரிக்கவோ, உலர்த்தவோ, நனைக்கவோ முடியாது என்பதனை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக, ஆத்மா நித்தியமானது, எதை வைத்துக் கொண்டும் அந்த ஆத்மாவை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நிச்சயமாக என்ன சொல்றது, பலஹீனரே. அந்த ஆத்மாவை தண்டிக்க வேண்டும், இல்லை நான் என்றென்றும் அதை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும், எந்த காலத்திலும் இந்த விஷயத்தை யாராலும் செய்ய முடியாது. அந்த ஆத்மா நித்தியமானது. அதே போல இந்த தேகத்தை நான் எப்படியாவது இதே உலகத்தில் வைத்து கொண்டே முடியாதது. இது இரண்டு விஷயத்தையும் இந்த ஸ்லோகம் முழுக்க, இந்த அத்தியாயம் முழுக்க தன்னுடைய சிஷ்யனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.